இந்த சிறிய பீரோவில் மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்கின்றன என்றும் அதில் ஜோதி நிலைய மொழிபெயர்ப்பு நூல்களை பற்றி ஏகே கோபாலன் வெளியிட்ட அந்த சாதனையை பற்றி நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு நாவல்களை எல்லாம் வெளியிட்ட ஏகே கோபாலன் உலக புகழ்பெற்ற கதைகளை எல்லாம் சிறு வெளியீடுகளாக வெளியிட்டார். இப்போ செவிலித்தாய் என்ற இத்தாலிய கதையை சீசு செல்லப்பாவை கொண்டு மொழிபெயர்த்தார். இதெல்லாம் அந்த காலத்தில் 12 8 கொடுத்தார். காதலர் கதை, பர்மிய கதை, இதுவும் ஜோதி நிலைய வெளியீடு. ஜோதி நிலைய வெளியீடுடைய எம்பளம் இது. ஒரு அகல் விளக்கு, ஒரு தாமரையை ஒரு பெண் 2 கைகளிலையும் தாங்கி இருப்பதை போல இருக்கும். இதுதான் ஜோதி நிலைய வெளியீடு. இந்த அகல் விளக்கு இங்கே இருக்கும். இதில் இங்கே நல்ல தெளிவாக இருக்குது. இந்த பர்மிய கதை இதை தானா குமாரசாமி மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து வழிப்பறவைகள், டேனிஷ் கதை, கீரா மொழிபெயர்ப்பு, மார்டின் ஆண்டர்சன், நெக்சன், ஹென்ரிக் பாண்டோபிடாவ் எழுதியவர்கள். டேனிஷ் கதை, வழிப்பறவைகள் அப்படிங்கிற நூல். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்ப மலிவாக இருக்கும். அந்த சர்வதேச நாவல்கள் வரிசையை அடுத்து அவர் இந்த மாதிரி சர்வதேச கதைகள் என்ற வரிசையை 12 நூல்கள், காதற் கதை கானா சுப்பிரமணிய இத்தாலிய கதை, வெற்றி பிரெஞ்சு கதை வாணி சரணன், காளி ஜெர்மன் கதை கானா சுப்பிரமணியன், காதற் கீதம் ரஷ்ய கதை ரா ஆறுமுகம், பெண்மணம் ஸ்பானிஷ் கதை பா திருமலை, போலி ஆங்கில கதை எஸ் ராஜா, தேவமலர் கானா சுப்பிரமணியன் ஸ்வீடிஷ் கதை, 3 கதைகள் ஹங்கேரிய கதைகள் எஸ் ராஜா, உயிர் ஆசை அமெரிக்க கதை புதுமைப்பித்தன், இசைச்செல்வன் போலிஷ் கதை பா திருமலை, வழிப்பறவைகள் கீரா டேனிஷ் கதை, துர்லக் செகோஸ்லோவேக்கிய கதை தானா குமாரசாமி. இன்னும் பல நாட்டு இலக்கியங்களிலிருந்து மொழிபெயர்த்த கதைகள் பிரதி மாதமும் வெளிவருகின்றன. விவரங்களுக்கு ஜோதி நிலையம் திருவள்ளிக்கேணின்னு போட்டிருக்காரு. இது விலை ஆனால் இதில் அந்த வெறும் 2 கைகளிலே ஒரு கையில் மலரும் இன்னொரு கையில் தீபமும் ஏந்தி இருப்பதற்கு மாறாக அந்த பெண்ணினுடைய உருவத்தையே முழுதாக போட்டு இப்படி போட்டிருக்கார் ஜோதி நிலையம் எம்பளம். அடுத்ததுலேயும் போலீஸ் கதை இசைச்செல்வன்லேயும் அதே மாதிரி வெளியிட்டு இருக்கிறார். இதை மொழிபெயர்த்தவர் பா திருமலை, ஹென்ரிக் சிங்விஸ் போலிஷ் கதை, இசைச்செல்வன் 3 கதைகள் ஹங்கேரிய கதை எஸ் ராஜா மொழிபெயர்ப்பு, காளி ஜெர்மன் கதை கானாசு மொழிபெயர்ப்பு, காதற் கதை இத்தாலி கிரேஷியால் டெல்டா மொழிபெயர்ப்பு கானாசு. இதெல்லாம் விலை 8. இதில் முழுமையாக இருக்கும் அந்த படம். இதுதான் சர்வதேச கதை மலரில் 1, காதற் கதை இத்தாலி கானாசு வெளியீடு. இது சூறாவளி வெளியீடுன்னு கானாசு ஒன்று சூறாவளின்னு ஒரு பத்திரிகையை தொடங்கினார் 40களில். அதில் சூறாவளி வெளியீடுகள் அப்படின்னு சொல்லி அடிமை பெண் ஸ்வீடிஷ் கதை, மூல ஆசிரியர் செல்மா லாகர்லேவ், மொழிபெயர்ப்பு கானாசு. இது விலையானா 12. இதுதான் சூறாவளி. இவ்வாறு சிறு சிறு வெளியீடுகளாக வெளியிட்டு மிகப்பெரிய சர்வதேச நாவல்களை வெளியிட்ட ஜோதி நிலையம் சர்வதேச கதைகளையும் வெளியிட்டது. இதற்கு மூலமாக பின்னணியில் இருந்து செயல்படுத்தியவர் கானா சுப்பிரமணியன். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து இந்த சிறிய பீரோவில் அரிய புத்தகத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டியது, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூல். ஹிட்லரின் காதல் ரகசியங்கள், தோராளி சங்கர். முத்துமணி பதிப்பகம் அப்படின்னு சொல்லி இது 1989 வந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அடுத்தது
புகழ்பெற்ற கடற்போர்கள் வி.என். சாமி. இது ஒரு அரிய நூல். இந்த தோராளி சங்கருடைய இன்னொரு நூல் ஹிட்லரின் கடற்போர் சாகசங்கள். அது காதல் ரகசியங்கள், இது கடற்போர் சாகசங்கள். இது நல்ல புத்தகம் கூட. இன்னொரு பிரதி அங்கே இந்த பக்கம் இருக்கு. அந்த இதில் எடுத்துட்டுமா? இந்த ரேக்கில் இல்லை இன்னொரு சிறந்த நூல். நான் ராமாயணத்தை பண்ணி சொல்ல போது வாவேசுவருடைய கம்பராமாயண ஸ்டடி. அவர் பாண்டிச்சேரியில் இருக்கிற போது செய்த முயற்சி. பிறகு அவர் பாபநாசம் அருவியில் தன் புதல்வியை காக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு இறந்து விட்டார். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் கம்பராமாயண ஸ்டடி, உலகமெல்லாம் கம்பனுடைய பெருமையை உணர வேண்டும் என்பதற்காக அவர் செய்த முயற்சி. With the translation in words or poetic prose of over 4,000 of the original poems. வாவேசு ஐயர். இது 1950 டெல்லி தமிழ்ச்சங்கம் வெளியிட்டது. இதை வெளியிடுவதற்கு காரணம் ஜி. வன்மீநாதன் அவர்கள் திருக்குறளை ஹிந்தியில் மொழிபெயர்த்து லட்சக்கணக்கான பிரதிகளை வட இந்தியாவிலே விநியோகித்தவர். அதே போல் திருவாசகத்தை பாத்வே டு காட் என்ற தலைப்பில் ₹1 எல்லாமே மலிவு விலையில், அது எல்லோரும் படித்து இன்புற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செய்தது. இதில் வாவேசு ஐயர் கேரக்டர் அனாலிசேஷன், ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் கிரிட்டிக்கல் அனாலிசேஷன் செஞ்சிருப்பார். திறனாய்வு முறையில் ஒரு அனாலிட்டிக்கல் அப்ரோச், பகுத்து ஆய்வு செய்திருப்பார். அவ்வாறு அவர் எழுதிய இதில் கடைசியாக விடுபட்டு போனது சீதா. அந்த சீதாவை அவர் குறிப்பு எழுதி வச்சிருந்தார். அதை வைத்து அவருடைய நடையிலேயே அதை நிறைவு செய்தவர் நம்முடைய வன்மீகநாதன் அவர்கள். அந்த குறிப்புகளை வைத்து அவருடைய நடையிலேயே வாவேசு ஐயர் அவர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமாக இந்த அனாலிட்டிக்கல் கிரிட்டிக்கல் அப்ரோச்சில் எழுதியிருக்கிற பொழுது கடைசியாக சீதையை பற்றி எழுத எண்ணி அவர் எடுத்த குறிப்புகள் அப்படியே நின்றுவிட்டன. அது முழுமையான கட்டுரை வடிவம் பெறவில்லை. ஆனால் அதை ஜி. வன்மீகநாதன் அவர்கள் அவருடைய ஆங்கில நடையிலேயே அதை ஓரளவுக்கு முயற்சித்து முடித்து இதை இணைத்திருக்கிறார். அதில் அந்த வரலாறையும் இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டெடிகேட்டட் டு தி மெமரி ஆஃப் வி.வி.எஸ். ஐயர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது கம்பராமாயண ஸ்டடி. இது டெல்லி தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட வெளியீடு. இதான் வாவேசு ஐயருடைய படம். இதில் உள்ளுக்கு அழகான படம்.
அவருடைய கையெழுத்து பிரதி எடுத்துட்டீங்களா? கையெழுத்து A study of Ramayana of Kamban, chapter 1, introductory remarks அவர் சொல்லுவார். It is, however, my purpose in this book to make an attempt to prove that in the Ramayana of Kamban, the world possesses an epic which can challenge comparison not merely with the Iliad and the Aeneid, the Paradise Lost and the Mahabharata, but with its original itself, namely the Ramayana of Valmiki. I spoke of Valmiki's work as the original of Kamban's Ramayana. But Kamban has not translated Valmiki. He has merely taken the story immortalized by the Aryan sage, and though he has followed it closely enough in all its details, has written an entirely original poem. Bentley said of Pope Iliad, "It is a pretty poem, but you must not call it Homer." Of Kamban's Ramayana, we should say, reversing the language, it is not Valmiki's Ramayana, but it is a grandeur poem என்று சொல்லுவார். ஆகவே இட் இஸ் மோர் ஒரிஜினல் தேன் இட்ஸ் ஒரிஜினல் என்று சொல்வார்களே, அதை போன்று வால்மீகியினுடைய ராமாயணத்தை காட்டிலும் சிறப்பானது கம்பனுடைய ராமாயணம் என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதற்காகவே வாவேச ஐயர் அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார்கள். இப்படி பல அரிய நூல்களை கொண்டிருக்கிற இந்த சிறிய பீரோவில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் விளக்க வேண்டும் என்றால் நமக்கு போதாது நேரம். ஆகையினால இதில் உள்ள இன்னொரு சிறப்பு என்ன என்றால், பாரதியை அடுத்து வந்த பாரதிதாசன் குயில் என்ற பத்திரிகையை நடத்தினார். அதனுடைய பிரதிகள் இங்கே இருக்கின்றன. பலவற்றை நான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அருங்காட்சியகத்திற்கு அளித்து விட்டேன். அவர்களிடத்தில் இரட்டை பிரதிகளாக இருப்பதில் ஒரு சிலவற்றை என்னிடத்திலே திருப்பி கொடுத்து விட்டார்கள். அதில் முக்கியமானது மலர் குரல் 1, இசை 22 இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதெல்லாம் பரப்பி வைப்பா. 13 காசு பார்க்கறதுக்காக இங்கே வச்சுங்க. இன்னும் இங்கேயும் வைங்க, இங்கேயும் வைங்க காலடிக்கிட்டு. கம்ப்ளீட்டாக எடுத்துச்சா அப்படியே குயிலை இடையிடையே நின்று மீண்டும் உயிர் பெற்றது. அப்படி 1946 டிசம்பர் வெளியீடுன்னு குயில் புத்தக ரூபத்தில் வந்தது, ஒரு சிறு வெளியீடாக. அது 3வது புத்தகம் 47 இப்படி வருது. இதான் முதல் புத்தகம். அப்புறம் 48 15/7 ஜூலையில் இசை 1, குயில் 10, குரல் 10 மறுபடியும் வருது. அவருடைய வெளியீடுகள் பல்வேறு நிலையங்களின் சார்பாக வந்தது. குறிப்பாக முத்தமிழ் மலர் 2ன்னு சொல்லி இந்த மாதிரி எம்பளத்தோட இருண்ட வீடு, இதுதான் முதல்ல அழகின் சிரிப்பை முல்லை முத்தையா வெளியிட்டது. பாரதிதாசன் உடைய புகழுக்கு இன்னும் 500-1000 ஆண்டுகளுக்கு பிறகும் பெயர் சொல்லக்கூடிய நூல் என்று அன்றைய விஆர்எம் செட்டியார், ஏகே செட்டியாரால் பாராட்டப்பட்ட நூல் அழகின் சிரிப்பு. முல்லை வெளியீடு, அப்படி முல்லை மலரை எம்பளமாக போட்டு முல்லை பதிப்பகம் 59 பிராட்வே சென்னை. இது இருண்ட வீடு.
இது புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு நிதி அளித்த போது ஒரு சிறு மலர் வெளியிட்டார்கள். அந்த மலரில் வெளிவந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து 3ஆம் பதிப்பாக 1953 முல்லை முத்தையா வெளியிட்டார். அதான் இது புரட்சி கவி பாரதிதாசன். இதான் தாயின் மேல் ஆணை, தமிழ்த்தாய் பதிப்பகம். தமிழக விடுதலையை வலியுறுத்தி வீர கவிதைகள் சிலவற்றின் தொகுப்பு 1958. இது குடும்ப விளக்கு முதல் பதிப்பு, முல்லை வெளியீடு 1944 வந்தது. அதுக்கு பாண்டியன் பரிசு விளம்பரம். இது அழகின் சிரிப்பு முல்லை வெளியீடு. வானம்பாடு வெளியில எதிர்பாராத முத்தம்னு ஒன்று இருக்கும். ஆகவே இந்த சிறிய பீரோவில் அரிய நூல்கள், இதில் இருக்கக்கூடிய நூல்களை மட்டும் ஆராய்ச்சி செய்து ஒரு 4-5 பேர் PhD வாங்கியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு இதுதான். உங்கள் அருள்முருகனுக்கு என் மேலே காதலே அந்த அண்ணா பேச்சை கேட்டு தான். நீங்கள் தொடர் சொற்பொழிவே செய்யலாமேன்னு என்கிட்ட ஏற்பாடு பண்ணுங்க. டெல்லி தமிழ்ச்சங்கம், நம்ம சாலை இளந்தரையன் போன்றவர்களெல்லாம் அங்கே டெல்லி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக 50களிலிருந்தே அவங்க மிக தீவிரமாக செயல்பட்டார்கள். கல்கிக்கு ஒரு மலர், அண்ணாவுக்கு மலர், பாரதிதாசனுக்கு மலர் எல்லாம் வெளியிட்டார்கள். அவ்வாறு அவர்கள் பாரதிதாசன் மலரை 1966 வெளியிட்டாங்க, அவர் மறைவுக்கு பிறகு. டெல்லி தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட ஒரு சிறப்பு இதழ் சுடர்னு பேர். அந்த டெல்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய சுடர் இதழின் சார்பாக பாரதிதாசன் மலர். இதில் பாரதிதாசனோடு பழகியவர்கள், தமிழ்நாட்டில் அன்று இருந்த கவிஞர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய நினைவுகளை இதில் பதிவு செய்திருப்பார்கள். இவ்வாறு ஒரு 5-6 மலர்கள் வந்தது. என்னிடத்தில் அண்ணாவினுடைய மலர் இருக்குது, வேறு சில மலர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பான மலர்கள். தமிழ் பதிப்புலகில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தது என்று சொல்வது இந்த புதுக்கோட்டை மாவட்டம். குறிப்பாக அன்பு நிலையம், அருள் நிலையம் என கூறி கடியாப்பட்டி ராமச்சந்திரபுரத்தில் ஒரு வெளியீட்டகத்தை அந்த காலத்தில் தோற்றுவித்தார்கள். சக்தி கோவிந்தனோ, மரக்கடை அருணாசல செட்டியார், VRM செட்டியார் போன்றவர்கள்லாம் சேர்ந்து. அதில் முதல்ல விக்டர் ஹியூகோவினுடைய இளிச்சவாயன், ஏழைப்படும்பாடு போன்ற நூல்களை வெளியிட்டு விட்டு பிறகு கவிமணியினுடைய கவிதைகளை வெளியிட்டார்கள். அதில் முதல் வெளியீடு காதல் பிறந்த கதை என்ற தலைப்பில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய கவிதை தொகுதி. இது எல்லாமே ஆர்ட் பேப்பர். தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய அரிய படம் இது. ஆயிரத்தி 1947 வந்தது. யார் யாரை பற்றி பாடியிருக்கிறாரோ அவர்களை பற்றிய படம்லாம் இருக்கும். இதில் எல்லாமே கவிதை, எல்லாவற்றுக்குமே படத்தோடு கூடிய ஒரு கவிதை தொகுப்பு. அருமையான ஓவியங்கள்.
இதில் திருவள்ளுவருக்கு அந்த படமே நடுவில் அப்படி வராப்புல அது மேலே பிரிண்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யார் இவன் அறிவாயோ அவருடைய சங்கீத கீர்த்தனைகள், கஸ்தூரி பாபா, தாகூர் இரங்கர், தமிழ் முனிவன் உவே சாமிநாதையருக்கு, நாமக்கல் கவிஞர் யோகி சுத்தானந்த பாரதியார், ஒரு ராணியின் சபதம், எல்லாம் ரொம்ப அபூர்வமான பதிப்பு. இதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தங்கள் நூல்களை வெளியிட வேண்டும், பதிப்பாளனாக சிறந்த நூல்களை வெளியிடுவனாக வர வேண்டும் என்பவர்கள்லாம் இந்த வரலாறுகள் எல்லாம் தெரிந்து கொள்வதோடு இந்த நூல்களை எல்லாம் கண்ணால் பார்த்தா தான் இதனுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும். இது ஏராளமாக காரைக்குடி ஜோதிமணி பழைய புத்தகத்திலிருந்து அத்தனையும் நான் அப்பொழுது எட்டனா ரேட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 100 காப்பியை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன். வெங்கடாசலபதியெல்லாம் இதை தன்னுடைய என்னிடத்தில் இதை வாங்கி போனார். மிகச்சிறப்பான ஒரு நூல் இது. இந்த சிறிய பீரோவில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்கள் பட்டியலில் இது ஒன்று உள்ளுக்கு வச்சுருப்பான். 1967 இந்தியாவே கண்டு அதிசயத்தில் ஆழ்ந்த ஒரு நிகழ்ச்சி எது என்று கேட்டால், காமராஜர் ஆண்ட தமிழகத்தில் திமுக 67 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது. அதை பற்றி சந்தானத்தினுடைய புதல்வர் ராமானுஜம் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் பணியாற்றியவர். அவர் அமெரிக்க நாடுகளில் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பத்திரிகைகளிலுடைய வந்த கணிப்புகள், அவருக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு எதிர்ப்பாகவும் பேசிய தலைவர்களுடைய பேச்சு, அந்த போட்டியிட்ட முக்கியமான பிரதான எதிர்க்கட்சிகளுடைய கோட்பாடு, அவர்களுடைய அரசியல் அறிக்கை, தேர்தல் அறிக்கை, இவற்றையெல்லாம் வெளியிடுவாங்க. அதுபோல் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே த பிக் சேஞ்ச், ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ற தலைப்பில் KS ராமானுஜம் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் பணியாற்றியவர். த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் தி DMK இன் தமிழ்நாடு இன் 1967 அப்படின்னு எழுதியிருக்கார். இது எப்படின்னீங்கன்னா, அந்த பத்திரிகை ஆட்டமே 2 பக்கமும் அந்த செய்திகளை அப்படியே போட்டு முன்னால் விளக்கம், அப்புறம் அந்த பத்திரிகையில் வந்ததை அப்படியே போடுறது. இதில் அட்டப்படம் வந்து ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த முதல்ல கூட்டணி கட்சிகளின் கூட்டணியோடு தேர்தலில் போட்டியிட்டது. காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக அனைத்து கட்சிகளினுடைய கூட்டணியை அமைத்து அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்தது. ஆட்சியை பிடித்து ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடனே அவர் நேராக ராஜாஜியினிடத்தில் சென்று, இமீடியட்லி ஆஃப்டர் பீயிங் sworn in as Chief Minister of Madras State on 6th March 1967, Mr. C.N. Annadurai was heartily blessed by elder statesman ராஜாஜி. அந்த படம் இதில் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இந்த மாதிரி செய்தித்தாள்களில் வந்ததையும் போட்டு அதுக்கு விமர்சனங்களையும் எழுதியிருப்பார். இதே மாதிரி த கிரேட் சேலஞ்ச் அப்படின்னு 71 கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததை பற்றிய ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்த 2 புத்தகம் தான் இந்த அரசியல் விமர்சனத்தில் ரொம்ப வித்தியாசமான நூல்கள். அதை எடுத்துக்கோங்க. இது 67 வந்தது. த பிக் சேஞ்ச் 67 அண்ணா ஆட்சியை பிடித்தது, ராஜாஜியோடு கூட்டு சேர்ந்தது. குள்ளுக பட்டர் என்றும் மாம்பழத்து மக்கியவள்ளி என்றும் அண்ணாவால் வர்ணிக்கப்பட்டவர் பின்னாலே
நல்லவரே வல்லவரே வழிகாட்ட வந்தவரே என்று அழைக்கப்பட்டு கூட்டணியிலே வெற்றிக்கு பாடுபட தனக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணா வில்லிவாக்கம் மாநாட்டில் கேட்டுக்கொண்டார். ராஜாஜியை வில்லிவாக்கம் மாநாட்டில் இஸ்மாயில் சாஹிப், சீபா ஆதித்யநாத், மாப்போசி எல்லாரையும் இணைத்தார் அண்ணா. கம்யூனிஸ்டுகளில் இடதுசாரிகள் எல்லாரும். அடுத்து அண்ணா 69 மறைவுக்கு பிறகு 71 இந்திரா காந்தி தன்னுடைய மன்னர் மானிய ஒழிப்புக்கும் வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கியதற்கு பெரும்பான்மையினுடைய பலம் தேவை என்பதற்காகவும் வங்க யுத்தத்தை நியாயப்படுத்தவும் அவர் 1971 பாராளுமன்ற தேர்தலை முதலாக அந்த காலம் 72 முடிவதற்கு முன்னாலேயே அறிவித்தார். அப்பொழுது யங் டர்க்ஸ் என்று அழைக்கப்பட்ட சந்திரசேகர் போன்றவர்களெல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்து வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது, மன்னர் மானிய ஒழிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு பெருத்த ஆதரவு தெரிவித்து கிழக்கு பஞ்சாப், கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட அந்த பாகிஸ்தானின் ஒரு பகுதியை வங்காள மொழியின் காரணமாக, மொழியை அடிப்படையாக வைத்து முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சோனார் பங்களா என கூறி தங்களுடைய தங்க வங்கத்தை மீட்க போராடுகிறார் பாகிஸ்தானுடைய எதிர்த்து. அப்பொழுது இந்திரா காந்தி இந்திய இராணுவத்தை அனுப்பி மேற்கு பாகிஸ்தானத்தினுடைய ஆளுமையிலிருந்து கிழக்கு பாகிஸ்தானை விடுவித்து முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் பங்களாதேஷை உருவாக்கினார். இந்த பங்களாதேஷ் உருவாக்கம், வங்கிகள் நாட்டுடைமை, மன்னர் மானிய ஒழிப்பு, இந்த மூன்றும் இந்திராவுக்கு மிகப்பெரிய இளைஞர்கள் மத்தியில், அதாவது பொது உடைமை நோக்கம் கொண்டவர்களிடத்தில் பெரிய ஈர்ப்பையும் கவர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆகவே அவர்கள் இதை 2/3 மெஜாரிட்டியோடு பாராளுமன்றத்தில் சட்டமாக்குவதற்காக 72 நடக்க வேண்டிய தேர்வை 71க்கு அட்வான்ஸ் பண்ணி தேர்தலை அறிவிக்கின்றார்கள். அப்பொழுது 69 முதலமைச்சரான கலைஞர் அவர்கள் இந்திராவுக்கு ஆதரவாக தானும் அந்த தேர்தலில், சட்டசபை தேர்தலை அறிவிக்கின்றார். அதற்கு இன்னொரு காரணம் ஜனாதிபதி தேர்தல். காங்கிரஸ் இரண்டாக பிளவுபடுகிறது. காங்கிரசினுடைய சிண்டிகேட் பிரிவு காமராஜர் தலைமையிலும் இந்திரா காந்தியின் தலைமையிலும் பிரிகிறது. அப்படி பிரிகிற பொழுது யார் ஜனாதிபதி என்ற பிரச்சனை வருகிறது. இந்திரா காந்தி மனசாட்சியின்படி ஓட்டு போடுங்கள் என்கிறார். அப்பொழுது 71 தேர்தல், அதை அடிப்படையாக வைத்து சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் இன்டிமேட் ரிப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் 1967 to 1971, K.S. ராமானுஜம், ஹிந்துஸ்தான் டைம்ஸ். இந்த பிக் சேஞ்சை அடுத்து வந்த இரண்டாவது அரசியல் விமர்சன நூல். இது ஒரு பெரிய ஆவணம். இதிலும் அந்த மேல்நாட்டு பாணியிலேயே K.S. ராமானுஜம் அவர்கள் அந்த பத்திரிகை இதெல்லாம் அப்படியே போட்டு ரொம்ப அழகாக இதை ஆய்வு செய்திருப்பார். இது துக்ளக் ஷோ போன்றவர்கள் இந்த நூலை பெரிதும் வரவேற்று தங்களுடைய பத்திரிகைகளில் எழுதினார்கள். இப்படி ஒரு ஆய்வு தமிழகத்தில் தமிழக அரசியலை பற்றி வந்ததில்லை என்று. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நூலாக கருதப்பட்டது த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ், அடுத்தது த பிக் சேஞ்ச். இந்த 2 நூல்களும் ஆகவே இந்த சிறிய பீரோவில் உள்ள அரிய நூல்களை பற்றி ஓரளவுக்கு ஒரு பருந்து பார்வையில் நாம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது, நான் 1972 நாமக்கல்லுக்கு திருமணத்திற்கு பிறகு குடும்பம் நடத்த அங்குதான் முதல் என்னுடைய வாழ்க்கை துணையோடு வாழ்க்கையை தொடங்கினேன். அப்பொழுது நான் காந்தி நகரில் 30ஆம் எண் உள்ள வீடில் வாடகைக்கு இருந்தேன். அந்த வீடு பரமண்ண ஆசாரி என்ற ஒரு கேரளத்து
மரக்கடை வியாபாரியினுடைய வீடு. அவருடைய பையன் கேரளாவுக்கு சென்று மரம் ஏற்றி வருகின்றவர். அவர் மாடியில் குடியிருந்தார். என் வீட்டில் எங்கும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் அது அட்டை டப்பாக்களில் இருப்பதையும் பார்த்துவிட்டு அவர் கேட்டார், ஏன் இப்படி பரவலாக புத்தகங்களை வைத்திருக்கிறீர்கள்? இதற்கு ஏதேனும் ஒரு இந்த டீக்கூட்டு பீரோவை போல் ஒரு பீரோவை செஞ்சு வச்சுருக்கலாமே என்ன பொழுது, எல்லாம் பொருளாதாரம் தான் சார் காரணம்னு ஒன்று. அதுதான் பிரச்சனைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே ஒரு இதே இந்த டீக்கூட்டு பீரோ மாடல்லையே நான் மாம்பழகளை ஒரு பீரோ செஞ்சு தரேன்னு செஞ்சு கொடுத்த பீரோ இது. அந்த பரமன் ஆசாரியருடைய மூத்த மகன் கொடுத்தது. அவர் பேர் கண்ணன். அவர் செய்து கொடுத்த இந்த பீரோ, இதில் நான் ஆங்கிலத்தில் வந்த சிறந்த நூல்களை எல்லாம் இதில் அடுக்கி வைத்திருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் ஜே கிருஷ்ணமூர்த்தி பேராலே ஒரு ஸ்டடி சர்க்கிள் நடத்தினேன். அதன் பிறகு 70களில் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஸ்டடி சர்க்கிள் நடத்திய பிறகு 80களில் ரஜினீஷ் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று நடத்தினேன். அப்பொழுது ரஜினீஷ் ஆசிரமம் பூனாவில் இருந்தது. பகவான் ரஜினீஷ் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமய சார்பான கருத்துக்களை எல்லாம் தொடர் சொற்பொழிவாக ஆற்றிக் கொண்டிருப்பார். காலையில் ஆங்கிலத்திலும் மாலையில் ஹிந்தியிலும் பேசுவார். அவர் காலையில் 4:30 to 6 பேசி அந்த 1.5 மணி நேர பேச்சு முடிந்து வெளியே வருகிற போதே அன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஜப்பான் நாட்டினுடைய சோனி கம்பெனி அதை உடனடியாக கேசட்டாக போட்டு வெளியே கொண்டாந்து கூட்டத்தை முடித்து வெளியே வருகிற பொழுதே பேசிய பேச்சினுடைய அந்த கேசட் கிடைக்கும். 1.5 மணி நேர பேச்சு. அவர் எப்படி பேசுவார் என்றால், ஜென் புத்திசத்தை பற்றி பேசுகிறார் என்றால், ஜென்னுங்கிற தலைப்பில் அறிமுக உரை ஆற்றுகிற போது முதல் நாள் அதன் தத்துவத்தை பேசுவார். முதல் நாள் பேசிய பேச்சிலே தன்னுடைய சீடர்களுக்கு என்னென்ன சந்தேகம் வருதோ அதை மாலையில் எழுதி கேள்வியாக கொடுக்கணும். மாலையில் கேள்வியாக கொடுத்ததற்கெல்லாம் தகுதியான கேள்விகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து மறுநாள் காலையில் 1.5 மணி நேரம் அதுக்கு பதில் சொல்வார். ஆகையினால ஒரு 10 நாள் சொற்பொழிவு என்றால் முதல் நாள் அந்த தத்துவத்தையும் அந்த தத்துவத்தின் பேச்சை கேட்டவர்களுக்கு ஏற்படுகிற ஐய வினாக்களுக்கு சந்தேக வினாக்களுக்கு மறுநாள் கேள்வி பதிலாக விடை சொல்வதும், 3ஆம் நாள் தத்துவத்தை விளக்குவது, 4ஆம் நாள் சந்தேகத்திற்கான விடைகளை சொல்வது என்று 10 நாள் இப்படி மாறி மாறி வரும். அப்படி வெவ்வேறு தலைப்புகளில் எனக்கு தெரிந்து ஒரு தனி மனிதர், அவர் ஆச்சாரியார் என்று தன்னை அழைத்துக் கொண்டார். பிறகு பகவான் என்று அழைத்துக் கொண்டார். கடைசியாக ஓசோ என்று அழைத்துக் கொண்டார். அவர் ஆச்சாரியார் ரஜினீஷாக இருந்த காலத்திலிருந்து பகவான் ரஜினீஷாக மாறியது பிறகு ஓசோ என அழைக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் திருச்சியில் உள்ள ரஜினீஷ் ஆசிரமத்தில் இருந்த மோகன் பாரதியோடு தொடர்பு கொண்டு அப்பொழுது ரஜினீஷ் அவர்கள் தீட்சை கொடுப்பார்கள். அங்கு திருச்சியிலிருந்து மையத்திலிருந்து மோகன் பாரதி பலரை அழைத்து சென்று அவரிடத்தில் தீட்சை வாங்கி கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் நான் அங்கெல்லாம் செல்ல இல்லை என்றாலும் அவருடைய பேச்சை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்காக அங்கே செல்லுவேன். பிறகு பூனாவிலிருந்து இந்த மாதிரி பேச்சு தொகுப்பு ஒரு தலைப்பில் அவர் பேசிய 10 கேசட் 15 மணி நேர பேச்சை அவங்க செலவில் நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதை கேட்டுவிட்டு ஒரு மாதத்துக்குள்ளாக நம்ம திருப்பி நம்ம செலவில் அனுப்பிச்சிடுவோம். அதற்கு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்றால் ரஜினி ஸ்டடி சென்டர் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னதின் பேரில் புதுக்கோட்டையில் ரஜினி ஸ்டடி சென்டரை ஆரம்பித்து நான் அப்பொழுது இந்த புதிய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் யூனிட் காலனியில் இசட் பிளாக்ல 4வது எண்ணில் இருந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கிருந்து வர கேசட்டை என்னுடைய நண்பர்களுக்கு போட்டு காட்டி அதை பற்றி அன்றே ஒரு 1/2 மணி நேரம் விவாதித்து விட்டு இப்படி தொடர்ந்து சனி ஞாயிறுகளில் அவற்றை கேட்டுவிட்டு ஒரு மாதம் கழித்து அனுப்புவது வழக்கமாக வைத்திருந்தேன். அப்பொழுது அவருடைய புத்தகங்கள் எல்லாம் 50% தள்ளுபடி 70% தள்ளுபடிகளெல்லாம் கொடுப்பார்கள். அப்படி கொடுத்தபோது நான் இந்த ஸ்டடி சென்டர் சார்பாக ஒரு நூலகத்தையும் உருவாக்கினேன். ரஜினீஷ் புத்தகங்களுக்காகவே ஒரு பெரிய அலமாராயை வைத்து அதில் தமிழ் ரஜினீஷ் டைம்ஸு, இங்கிலீஷ் ரஜினீஷ் டைம்ஸ் எல்லாம் வரவழைத்து அவருடைய புத்தகங்களையும் வரவழைத்து சேகரிக்க ஆரம்பித்தோம். அவ்வாறு சேகரிக்கப்பட்ட நூல்கள் தான் இவையெல்லாம்.
இதில் பெரும்பாலான ரஜினிஷ் நூல்கள் என்னிடத்தில் இருக்கின்றன. அவர் நடத்திய பத்திரிகையின் தமிழ் பிரதி, அவர் பேரால் வந்து ஆங்கில ரஜினிஷ் டைம்ஸ் இதெல்லாம் மாடியில் இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு, இந்த ரேக்கில் ரஜினிஷோட ஜே கிருஷ்ணமூர்த்தி, பவன்ஸ் ஜேர்னல் KM முன்ஷி வெளியிட்ட வரலாற்று நூல்களின் வரிசை, ராமதீர்த்தாவனுடைய இன் தி வுட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன், அடுத்து அரிய நூல்கள் தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயனுடைய லோகாயுதா, இந்தியன் எத்தீசம் போன்ற நூல்களை எல்லாம் கூட இதில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதோடு கூட ஒரு சில H.G. வெல்சனுடைய த அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு, M.N. ராயனுடைய செலக்டட் ஒர்க்ஸு, தம்பி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டது. இது ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி பெர்ட்ராண்ட் ரசல். இது பெர்ட்ராண்ட் ரசல் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி. அடுத்து உலகத்தின் தலை சிறந்த 5 வரலாற்று ஐக்கிய வாழ்க்கை வரலாற்று நூல்களில் ஒன்றாக போற்றப்படுகின்ற த லைஃப் ஆஃப் நெப்போலியன் போனபார்ட் ஆபட்ஸ் எழுதியது. இது ரொம்ப அரிய நூல். இதில் நெப்போலியனுடைய அரிய படங்கள் மட்டுமல்ல, இதில் இந்த புத்தகம் டிக்ஷனரி டைப்பில் அச்சாகிருக்கும். ரொம்ப பொடி எழுத்து. இதெல்லாம் இளமையில் படித்தா தான் முடியும், வயதான பிறகு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். மிக அரிய படங்கள் ஏராளமாக கொண்டது. நெப்போலியனுடைய உண்மையான வரலாறு இதுதான், இதை படின்னு சொல்லி எங்கள் தந்தையார் இதை கொடுத்தார். ஏன்னா நான் நெப்போலியனுடைய அவருடைய காதலிகளை பற்றிய ஒரு ஆங்கில புத்தகம் ஜேக்கோட வந்தது, த சீக்ரெட் லைஃப் ஆஃப் நெப்போலியன், லவ் அஃபேர்ஸ் ஆஃப் நெப்போலியன்கிறாப்பில் ஏதோ தலைப்பில். அதை படித்த போது சொன்னார், நெப்போலியனை பற்றி நீ படிக்க வேண்டிய முக்கியமான நூல் அது, அதை விட்டு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்காதேன்னு சொல்லி இதை எனக்கு அவர் தான் சிபாரிசு செய்தார். அவர் 1926 ஜோசப் காலேஜில் படிக்கிற போதே இதை படித்ததாகவும் சொல்லி இது அவசியமாக நீ படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று சொன்னார். அதனால் இதை தேடி பிடித்து வாங்கினேன். ரொம்ப அபூர்வமான ஒரு பதிப்பு, தி லைஃப் ஆஃப் நெப்போலியன் போனபார்ட். இந்த 4 வள்ளி முத வள்ளி இது 1900 இது 1900 ஆரம்பத்தில் வந்து புத்தகம், த வேர்ல்ட்ஸ் கிரேட் கிளாசிக்ஸ்னு ஹிந்து லிட்ரேச்சர். இது ஒரு 4 வால்யூம்ஸ் என்கிட்ட இருக்கு. த வேர்ல்ட்ஸ் கிரேட் கிளாசிக்ஸ். இதில் வந்து அந்த படம் வந்து எத்தனை பக்கத்துக்கு அச்சாகிருக்கு பாருங்க. இங்கே பின்னால் தெரியுதா, இங்கேயும் அச்சு ஏறி இருக்கு பாருங்க. ஆனால் ஒரிஜினல் படம் தாஜ்மஹால். இது வந்து
இந்த தாஜ்மஹாலை பற்றி. அடுத்தது இதில் மெயினாக அவங்க பேசுவது த ஹிந்து லிட்ரேச்சர். வில்சன் வித் கிரிட்டிக்கல் அண்ட் பயோகிராஃபிக்கல் sketches of by F.N.S. Wilson, The Colonial Threats, New York, revised edition, Hindu literature. இது ஒரு வால்யூம், அடுத்த வால்யூம். இது பர்ஷியன் லிட்ரேச்சர். With a special introduction by Richard J.H. Gothai, PhD, Professor of Rabbinical Literature and Semitic Language at Columbia University, revised edition, volume 1. இது பர்ஷியன் லிட்ரேச்சர். இதுவும் பர்ஷியன் லிட்ரேச்சர், வால்யூம் 2. இந்த ருபையாட், திவான் அண்ட் குலிஸ்தான் இதெல்லாம் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் அரிய படங்கள்லாம் இருக்கும். குலிஸ்தான் அண்ட் சாதி அந்த புஸ்தகத்தினுடைய இது. உலக புகழ் பெற்ற பாரசீக கவிதைகள். Sacred Books of the East, revised edition. The Vedic hymns, Zendavastha, Dhammapada, உபனிஷத்து, குரானு, அந்த லைஃப் ஆஃப் புத்தா, இது எல்லாமே இருக்குதுல்ல. லைஃப் ஆஃப் புத்தா எல்லாமே ரொம்ப அபூர்வமான ஒரு கலெக்ஷன். இது வந்து Sacred Books of the East வந்து மேக்ஸ் முல்லர் அவர்கள் தொகுத்தது. தி வேர்ல்டு கிரேட் கிளாசிக்ஸில் அவர் சீஃப் எடிட்டராக இருந்து தோற்றுற ஒரு பகுதியை இங்கே போட்டிருக்காங்க. Sacred Books of the East. இதில் ஒரு சில அரிய படங்கள்லாம் இருக்கு. இந்த அலிப்பூர் பாப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அரவிந்தருக்கு மேல் நடத்தப்பட்ட வழக்கு அலிப்பூர் பாம் கேஸ். அதில் மிகப்பெரிய பிஜாய் கிருஷ்ணா போஸ் வக்கீல் அவர் எழுதினது இது. இதுக்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய வழக்குரைஞராக இருந்த நார்டன் துரை அவர்கள், ஏர்ட்லி நார்டன் பாரட்லா, அவர் முன்னுரை கொடுத்திருக்கிறார். சிஆர் தாஸுக்கு மிகவும் புகழ் சேர்த்த ஒரு வழக்குகளில் இது ஒன்று. சிஆர் தாஸனுடைய இளமை தோற்றம், வங்காளத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவர், நேதாஜி போன்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர். அவர் அரவிந்தர் சார்பாக வாதாடி அரவிந்தருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். மிகப்பெரிய வழக்குரைஞர் சிஆர் தாஸ். அவருடைய படம் இளமை படம். இது அலிப்பூர் பாம் கேஸ்ன்னு சொல்றது. Aravinda Ghosh
பாம் கேஸ் சிறந்த நூல் அப்படின்னு விஆர்என் செட்டியார் எழுதியிருக்காரு. இது எனக்கு விஆர்என் செட்டியார் கொடுத்தது. இது ஒரு அரிய புத்தகம். இது வெளிவந்த ஆண்டு 1922. 100 வருஷம் ஆக போகுது. அடுத்தது இந்த இது ராம்பிள்ஸ் அண்ட் வேதாந்தா. மணிக்கொடி எழுத்தாளர்களில் ஒருவராகிய சீசு செல்லப்பா வத்தலகுண்டுவில் பிறந்தவர். அவர் இருந்த தெருவில் முதல் வீடு ராஜமய்யருடைய தெரு. அந்த வீட்டில் ராஜமய்யருடைய நூற்றாண்டு விழாவின் 1972 ஒரு நினைவுக்கல்லை நாட்டி 3 நாள் விழா கொண்டாடினார். அந்த 3 நாள் விழாவில் ராஜமய்யர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரத்தில் சீசு செல்லப்பாவும் நடித்தார். அப்பொழுதுதான் மதுரை பேராசிரியர் கனகசபை நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கின்ற சீசு செல்லப்பாவுக்கு இன்று 60வது ஆண்டு என்று சொல்லி அவருடைய அந்த 60ஆம் ஆண்டு விழாவையே அங்கே மேடையிலே சிறப்பாக கொண்டாடுபடி செய்தார். இது சீசு செல்லப்பா அவர்கள் ராஜமய்யருடைய நூற்றாண்டு விழா கமிட்டியின் சார்பாக அவருடைய ஆங்கில கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து வெளியிட்டார். விவேகானந்தர் 1897 அமெரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் தன்னுடைய குருநாதருடைய கருத்துக்களை எல்லாம் வெளியிடுவதற்காக பிரபுத்த பாரதான்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். விவேகானந்தர் இந்தியாவுக்கு வந்தவுடனே முதல்ல தோற்றுவித்த ஆசிரமா ராமகிருஷ்ணா மற்றும் மெட்ராஸ் தான் 1897. அந்த ஆசிரமத்திலேயே பிரபுத்த பாரதா அல்லது அவைக்கண்ட் இந்தியா, விழிப்புற்ற இந்தியான்னு அதுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு. பிரபுத்த பாரதா ஆர் அவைக்கண்ட் இந்தியா. அதனுடைய முதல் ஆசிரியராக பணியாற்றியவர் பிஎஸ் ராஜமய்யர். விவேகானந்தரே இவரை அவருடைய 25வது வயதில் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். இவர் 1898 26வது வயசுல காலமாகிட்டார். இவர் தான் தமிழ் நாவல்களின் 2வது நாவலாகிய கமலாம்பாள் சரித்திரத்தை எழுதியவர். இது அப்போ 72ல் 30 ரூபா பிளாஸ்டிக் ஜாக்கெட்லாம் போட்டு ரொம்ப அபூர்வமாக பின்னட்டையில் ராஜமய்யருடைய படம். மிக இளமையிலேயே காலமாகிட்டார். அவருடைய புத்தகத்தை 30 ரூபாய்க்கு அந்த நூற்றாண்டு விழாவுக்கு அந்த குழுவினருக்கு 30 ரூபா அப்போ 72ல் நான் அனுப்பிச்சேன். ஆனால் இந்த புத்தகத்தை ரொம்ப நாளைக்கு பின்னால் தான் செல்லப்பா கிட்ட போய் சொல்லி நான் பணம் அனுப்பிச்சேன், எனக்கு புத்தகம் இல்லைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். அப்படிங்கிறது வில் டூரண்ட். இவர் தான் ஹிஸ்டரி ஆஃப் சிவிலைசேஷன் எழுதினவர். தன் வாழ்நாளில் 40 ஆண்டு காலத்தை அந்த நூலை எழுதுவதற்காகவே செலவிட்டவர். கடைசி தொகுதியை வெளியிடுகிற போது அவர் காலமாகிவிட்டார். அவருடைய துணைவியார் ஏரியல் டூரண்ட் அதை வெளியிட்டாங்க. The story of philosophy by Will Durant. The lives and opinions of the greater philosophers. Will Durant The Pleasures of Philosophy. A new and revised edition of the Mansions of Philosophy. அப்படின்னு 2 புத்தகம். இது வந்து My Autobiography by Benito Mussolini. முசோலினி வார்த்தை தான். My Autobiography by Benito Mussolini. இது My Struggle Adolf Hitler. சொந்த இதுதான். இது 1937 வந்தது.
இதே அந்த அட்லாஃப் ஹிட்லருடைய இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் மேன் கேம்ப் பை அட்லாஃப் ஹிட்லர் 2 volumes in 1. சாகர் பப்ளிகேஷன்ஸ். இது விவேகானந்தரை போலவே அமெரிக்காவுக்கு சென்று நம் பாரதத்தை பெருமையை அங்கு உள்ளவர்கள் உணரும்படி செய்த சுவாமி விவேகானந்தரை அடுத்து இந்தியாவின் புகழை மேல்நாட்டார் உணரும்படி செய்த ராமதீர்த்தருடைய வரலாறு. இவர் மிக இளமையிலேயே இறந்து விட்டார். அவருடைய தி ஸ்டோரி ஆஃப் சுவாமி ராமா, த போயட் மாங்க் ஆஃப் தி பஞ்சாப், கணேசன் கோ 1924 வெளியிட்டது. இதுதான் அவருடைய படம், இளமை படம். சுவாமி ராமா இன் அமெரிக்கா. டாக்டர் ஹில்லர் அவர் ஆதரித்தவர். புரான் சாங். சுவாமி ராமா வைல் ப்ரொஃபஸர், பேராசிரியராக இருந்தபோது. சுவாமி ராமா in his university gown. Swami Rama after his return from America. இது இந்த மூணு. அதுக்கு இதுதான் லைஃப் அண்ட் லீகசி ஆஃப் சுவாமி ராமா. அவருடைய சுவாமி ராமதீர்த்தருடைய படம். இது அவருடைய சிஷ்யர் பிரிஜ்நாத் சர்கா அப்படிங்கிறவர், ஹிஸ் லைஃப் அண்ட் லீகசி ஆஃப் சுவாமி ராமா. இது ரொம்ப ஆத்தென்டிக் பயோகிராஃபி. அவருடைய சீடர் ஸ்ரீ RS நாராயண சுவாமி அவர்களால் இது பண்ணது. இது ரொம்ப விரிவான வரலாறு, அவருடைய வரலாறு. அதே போலவே அந்த ராமதீர்த்தர் 30 ஆண்டுகளுக்குள்ளே தான் வாழ்ந்தார். தமிழகத்தில் நமக்கு சுவாமி ராமதீர்த்தரை தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அறிமுகம் செய்தவர் டாக்டர் மூவா அவர்கள். அவருடைய நாவல்லையே திருவிக்காவும் ராமதீர்த்தரும் வருவார்கள். அந்த ராமதீர்த்தருடைய கம்ப்ளீட் நோட்ஸ் தான் இன் தி வுட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. இது ஹார்மோனியன் ஸ்ட்ரீட்டில் அப்போ இதனுடைய தலைமையாக இருந்தது 1970களில். இப்போ அது செயல்படலை. இந்த வுட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன் 3 வால்யூம். இதனுடைய சுருக்கம் சேயிங்ஸ் ஆஃப் ராமா அப்படிங்கிறது இது த ஹார்ட் ஆஃப் ராமான்னு. ராமதீர்த்தருடைய படம் சேயிங்ஸ் ஆஃப் ராமா. இது சுவாமி ராமதீர்த்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பவன்ஸ் வெளியிட்டது. ரொம்ப சுவாரஸ்யமான நூல். இத்தனையும் படிப்பதற்கு இது ஒரு நூலை படித்தாலே போதும். அப்படியே அந்த எசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு சர்மா. அதில் சுவாமி ராமதீர்த்தர் அப்பொழுது விளம்பரம் செய்தாராம். ரிஃபார்மர்ஸ் வாண்டட் அப்படின்னு போட்டு, ரிஃபார்மர்ஸ் நாட் ஆஃப் அதர்ஸ் பட் ஆஃப் தெம்செல்வ்ஸ். சீர்திருத்தவாதிகள் தேவை, ஆனால் பிறரை சீர்திருத்தவர்கள் அல்ல, தங்களை தாங்களே சீர்திருத்திக் கொள்வார்கள். who have won not university distinction but victory over the local self.
பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றவர்கள் அல்ல, தன்னை வென்றவர்கள் வேண்டும். ஏஜ் த யூத் ஆஃப் டிவைன் ஜாய், அந்த பேரின்பம், இளமையின் பேரின்பத்தை அனுபவிக்கின்ற அந்த வயது. சேலரி கோட் ஹட் இன்ஃபினைட் பீஸ் ஆஃப் மைண்ட், நிலையான ஒரு அமைதி, அதுதான். அப்ளை ஷாப் வித் நோ பெக்கிங் solicitations but commanding decision to the director of the universe, your own self, ஓம் 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 அப்படின்னு போட்டு. இது ராமதீர்த்தருடைய வரலாறு, ரொம்ப அபூர்வமான எழுதியிருக்கிறார். இதுதான் ராமதீர்த்தரை பற்றி ஆங்கிலத்தில் உள்ள நமக்கு கிடைத்த புத்தகங்கள். அடுத்து இந்த ராமதீர்த்தருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் திருவல்லிக்கேணியில் இருந்த நாராயணசாமி ஐயருங்கிறவர். அவர் எழுதுறது இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய விஜயம் 2ஆம் பாகம். மிகப்பெரிய நூல். இவர் இங்க சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருந்தார். அவர் சுவாமி ராமதீர்த்தருடைய வாழ்க்கை வரலாற்றை 2 பாகமாக எழுதினார். அதில் இது 2வது பாகம். பேராசிரியர் க. அன்பழகன் அவர்கள் கல்வி அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்தபோது இங்கே ஞானாலயாவை பார்வையிட வந்தார். அவரிடத்தில் இந்த நூலகத்தில் உள்ள முதல் பதிப்பின் சிறப்புகளை எல்லாம் காட்டி, சேலத்திலிருந்து பூந்தோட்டம் என்ற பெயரில் திருநாவுக்கரசு நடத்திய அந்த பத்திரிகையில் அவருடைய அட்டைப்படம் 1946 வந்திருந்தது. அதை காட்டிய போது அவருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. இந்த திருநாவுக்கரசு தான் பின்னால் அரசு என்ற பெயரில் சிங்கப்பூர் குடிமகனாக மாறி லீக்குவானுக்கு உதவியாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தவர். கடைசியில் அவர் சிங்கப்பூர் அரசினுடைய கலாச்சார பிரிவில் ஒரு இயக்குநராகவும் பணியாற்றியவர். சிங்கப்பூர் வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர். அப்படிப்பட்டவர் சேலத்தில் இருந்தபோது அந்த பூந்தோட்டம் பத்திரிகையில் இவருடைய படத்தை போட்டு ஒரு இதழை வெளியிட்டிருந்தார். அதை காட்டிய போது அவருக்கு அரைச்சியும் தாழவில்லை. இதையெல்லாம் நீ எப்படி சேகரித்தாய் என்று காட்டி வருகிற போது, நான் வில் டூரண்ட் எழுதிய த ஹிஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன், உலக பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய நாகரிகத்தினுடைய வரலாற்றை அவர் 10 தொகுதிகளாக எழுதினார். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் அதற்காக செலவிட்ட வில் டூரண்ட் அவர்கள் தன் வாழ்வையே அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார். கடைசி தொகுதி வருகிற போது அவர் இயற்கை எழுதிவிட்டால் அவருடைய துணைவியார் ஏரியல் டூரண்ட் அதை வெளியிட்டார்கள். 10வது தொகுதி. இதான் ஏரியல் டூரண்ட். ஏரியல் டூரண்ட், வில் டூரண்ட். இது 10வது தொகுதி. த ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷனில் ஹிஸ்டரி ஆஃப் சிவிலைசேஷன் இன் ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து அண்ட் ஜெர்மனி ஃப்ரம் 1756 அண்ட் இன் தி ரிமைண்டர் ஆஃப் யூரோப் ஃப்ரம் 1715 டு 1789 அப்படின்னு. இந்த நூல் வரிசையை காட்டுகிற போது இதனுடைய சிறப்பு பதிப்பு இது. அவர் ஓரியண்டல் ஹெரிட்டேஜ், டூரண்ட், த ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன். இது மொராக்கோ பைண்டுங்கிறது, தோல் பைண்டு. இது தோல். இது எப்படி இது பண்ணாலும் பண்ணலாம். இது ஒரு லைப்ரரி எடிஷன், கிளாசிக். இதில் எகிப்திய நாகரிகம், இந்திய கலாச்சாரம், சைனாவினுடைய நாகரிகம்,
இவற்றையெல்லாம் இதில் விளக்குகிறார். இதுபோல தமிழக வரலாற்றை நாம் எழுத வேண்டும் என்று அவரிடத்தில் முறையிட்டார். அவர் சிரித்து கொண்டே என் தோள் மீது கை போட்டு, இதற்கு மிகப்பெரிய அறிஞர் குழுவினுடைய உழைப்பும் அறிவும் தேவை, யோசிப்போம் என்று சொல்லி சென்றார். நம் நாட்டில் மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் தமிழை தவிர உலகமே இல்லை என்று கருதி கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் 1970 60க்கு முன்னால் வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லாம் கொண்டு மிக சுலபமாக இவற்றை எல்லாம் நிறைவேற்றி இருக்கலாம். இத்தகைய ஒரு திட்டத்தை அரசு 70க்கு பிறகு பல முறை 54 தமிழ்நாடாக பிரிந்த பிறகு எத்தனையோ முறை முயன்று, ஆனால் அது நிறைவேற்றவே இல்லை. முழுமையான வரலாறு இனியாவது வர வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய பெருமை உலகம் அறிய வேண்டும். அப்படி உலகம் போற்றுகின்ற ஒரு மொழியாக செம்மொழியாக இது உள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இத்தகைய முறையில் வில்டூரண்ட் எழுதிய முறையில் தமிழின் வரலாற்றையும் பண்பாட்டு வரலாற்றையும் நாகரிகத்தையும் ஆங்கிலத்தில் எழுதி இத்தகைய முறையில் வெளியிட வேண்டும். இது கோல்டு டில்டட் எடிஷன், அப்படியே தங்க முலாம் பூசியது. இதான் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. இது வெயிட் ஒரு 5 கிலோ இருக்கும். அப்படிப்பட்ட தாளில், உயரிய தாளில் 100 வருடங்கள் ஆனாலும் இந்த புத்தகங்கள்லாம் எதுவும் கிடையாது. அந்த முறையில் நூலக பதிப்பாக அவர்கள் அச்சிடுகிறார்கள். இதுபோல நாமும் செய்ய வேண்டும் என நான் பேராசிரியரிடத்தில் முறையிட்டேன். அவரும் யோசிப்போம், செய்ய வேண்டிய பணிதான் என்று சிரித்து கொண்டே சொல்லி சென்றார். ஆகவே இது ஒரு அரிய ஒரு நூல். இது பலர் மேற்கோள் காட்டி பேசுவார்கள் தவிர, மேற்கோள் பகுதியிலிருந்து மேற்கோள் காட்டி பேசுவார்களே தவிர இந்த ஒரிஜினலை படிக்கிறது இல்லை, படிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. நம்முடைய மாவட்ட நூலகங்களில் இத்தகைய மூல நூல்கள் எல்லாம் வாங்கி வைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.